சாட்டை துரைமுருகன் முழுக்க முழுக்க இந்த கட்சியில இருக்கிறது பணத்தை சம்பாதிக்கணும். பணம் அது எப்படியாவது சம்பாதிக்கணும். ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். அப்படி ஒரு 2 மெமிக்ரி பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை வச்சு ஒரு வீடியோ எடுத்தாரு. அவர் கொஞ்சம் வேலையா வெளியில போயிட்டு வந்துடும் போது இந்த கடையே எனக்கு தான்டா சொந்தங்கிற மாதிரி மாத்திரம் கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி தான் கிட்டுக்கிட்டு வந்து இந்த சேனல் ஆட்டையப்பட்டது தான் சாட்டை துரைமுருகனோட முதல் சம்பவம். சீமானோட எவ்வளவு நாள் நம்ம கொஞ்சம் பின்னாடியே போடுறது. நாமே தலைவர் ஆயிட்டேன். என்ன எப்படி சொன்னேன்? கிட்டுக்கிட்ட இருந்து யூடியூப் சேனல் ஆட்டைய போட்டா மாதிரி சீமான் அந்த கட்சி ஆட்டையப்பட்ட அசைன்மெண்ட் கொடுக்குற ஆள் யாரு சீமானுக்கு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் முடிச்சு தரங்க அந்த அசைன்மெண்ட் பேசி வேலையை முடிக்க வேண்டியது. குறிப்பிட்ட இந்த வேலையை செய்து சில்லறைகளை பார்க்கறது தான் உங்க நோக்கம். ஆட்டையால வாழ்க்கையை இழந்த பலரும் நாம் தமிழர்ல இருக்காங்க. அதுல வண்டாரி தமிழ்மணி சம்பவத்தை பத்தி அவங்க மனைவி இறந்து போனது சம்பவம் எல்லாம் தெரியும். அதுக்கு முழுக்க காரணம் சாட்டை துறை. சாட்டை துறைமுருகனோட வேலையை என்னன்னா பிளாக்மெயில். சீமானையும் பிளாக்மெயில் பண்றாரா? பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனோட ஆடியோக்கள் வீடியோக்கள் அங்கேயும். இப்போ இந்த என்ஐஏ ரைடு அப்படின்றது பாஜகவுக்காக டம்மி கேண்டிடேட் போடணும். பாஜகவுக்காக டம்மி கேண்டிடேட் போட பாஜகவை பற்றி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை பற்றி பேசக்கூடாது. அவ்வளவுதான். உனக்கு அசைன்மெண்ட் திமுகவை நோக்கியும் காங்கிரஸை நோக்கியும் தான் இருக்கும். பாஜக தமிழகத்துல காலணும். அதற்கு எந்தெந்த வகையில இங்க இருக்கிற கட்சிகளை பயன்படுத்தணுமோ அந்தந்த வகையில பயன்படுத்தும். பாஜகவுக்கு ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை வீழ்த்துவதற்கு பல வேலைகளை செய்யறாங்க. அதுல ஒரு வேலை தான் இன்னைக்கு அனுப்புற எண்ணெயில நீங்க என்னைக்குள்ள அனுப்பிச்சிருக்கணும். அதுலயும் சீமானை விட்டு இந்த சில்லறைகளை நோக்கி போறதுக்கான காரணம் என்ன? தேர்தல் நெருங்கி விட்டு வேலை ரெடி, அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு மிரட்டல். அடுத்தது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை எடுத்து வருவாங்க. வேறொன்னு இருக்குது இல்லையா? இப்ப கடந்த காலத்துல அதிமுகவோட டம்மி கேண்டிடேட் போட்டாங்க. இப்ப பாஜகவுக்காக ஒர்க் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்னு. இந்த டம்மி கேண்டிடேட் போடுறதுக்காக சீமானுக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்னன்னா ஆப்வியஸ்லி ஸ்வீட் பாக்ஸ் தான். இன்னைக்கு காரு, மனைவிக்கு ஒரு காரு, இன்னைக்கு நீலாங்கரையில வீடு, எந்த வீடு இல்லாம கஷ்டப்படுறேன், எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு சொன்னார்ல. எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ், என்ன டீல்? அப்ப அந்த டீல் எடப்பாடி கிட்ட இருந்து வந்தா சித்தப்பா சிறப்பானவர், பாஜக கிட்ட இருந்து வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன கூணுமோ ஆட்டை போன்ற நபர்கள் கட்சி ஆட்டை போட்டு போயிட்டாங்கன்னா வேற என்ன பண்ணுவோம்? அண்ணியை இப்ப சீக்கிரமா ப்ரமோட் பண்றதுக்கு சாட்டை ஃபேக்டரும் உண்டு. ஆமா உண்டு. நான் தான் சொல்றேன், இவன் கட்சி ஆட்டையை போட்டு போயிட்டானா நம்ம என்ன பண்றது? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் தோழர் விக்கி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நாம் தமிழர் கட்சியினருக்கு என்ஐஏ ரைடு, குறிப்பாக சாட்டை துரைமுருகன், மதிவாணன், அப்புறம் இடும்பாவனம் கார்த்தி அவருக்கு சம்மன் பண்ணியிருக்கிறாங்க. அவரை 5ஆம் தேதி ஆஜராக சொல்லி இன்னைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் பண்ணியிருந்தாங்க. அதுபோல தென்னகம் யூடியூப் சேனலை வைத்திருக்கிற நாம் தமிழர் ஆதரவு யூடியூப் சேனல் விஷ்ணு. இப்ப இவங்க வீடுகளில் ரைடு, அப்புறம் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு 2 பேருக்கு ரஞ்சித். ஆமா. இப்ப இந்த ரைடினுடைய பின்னணி என்ன? பலரும் பல்வேறு காரணங்களை சொல்றாங்க. இந்த ரைடினுடைய காரணம் என்ன? இல்ல இப்ப ஏற்கனவே இந்திய ஒன்றிய அரசால இயக்கப்படுகிற நபராக சீமானை நம்ம இப்போ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு பிளவுவாத சக்தியாக இங்க சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால இவர் மீது ஏற்கனவே என்னைய வழக்கெல்லாம் இருக்கு. இப்போ தேசிய பாதுகாப்பு வழக்கு இவர் மேல இருந்தோம். ஆனா இது வரைக்கும் முன்ஜாமீன் பெறாமே அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப இதுக்கெல்லாம் எப்படி அனுமதிக்குது? ஒரு இந்திய வெளியுறவுத்துறை கொள்கைங்கிறது ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். இப்போ மோடி அவர்கள் சமீபத்தில் பார்த்தோன்னா மாலத்தீவோடு ஏற்பட்ட பிரச்சனைனால இவர் போய் லட்சத்தீவில் உட்கார்ந்தாரு. அதனால மாலத்தீவு சைனாவோட போன நிலைப்பாடெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ வெளியுறவுத்துறை கொள்கை எந்த அளவுக்கு மோசமா இருக்கு மோடி அவர்களின் ஆட்சி காலகட்டத்தில்ங்கிற பார்த்துருக்கோம். அப்ப இந்த இடத்துல இந்த தேசிய அரசியல் பேசுகிறோம் என்கிற நபர்களை பயன்படுத்தி குறிப்பா தமிழர்களை இதுல பிளவுபடுத்துற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் சீமான். ஸோ ஆரம்பத்துல இருந்தே அவருக்குன்னு ஒரு அஜெண்டா இருந்தது. அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் அவர் செய்து. ஓகே, என்ன அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா? ஏன்னா அவர் பேசுறது தமிழ் தேசியம், நான் பேசுறதான்னு சொல்றாரு. இல்ல, இப்ப தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழர் உரிமைகள்னு வச்சுப்போம். அவர் சொல்ற கூட்டப்படி தமிழர் உரிமைகள் அப்படின்னு வச்சுப்போம். இங்க மாநில அரசின் உரிமைகளை தான் திராவிடம் பெற்றுக் கொடுத்துருக்கு. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலகட்டத்தில் பல நேரங்களில் இந்த மாநில உரிமைகளை இன்றைய வரைக்கும் போராடி பெறுகிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த மாநில உரிமைகளை யாரை நோக்கி கேள்வி கேட்கணுமோ அங்க கேட்காது. நீங்க மாநில உரிமை பறிக்கப்படுதுன்னா ஒன்றிய அரசை நோக்கி மோடியை நோக்கி கேள்வி கேட்கணும். ஆனா அதை பற்றி வாயே திறக்க மாட்டார் சீமான். நமக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வழங்கணும், அதை பத்தி எல்லாம் பேச மாட்டார். ஆனா மாநிலத்தில் இருக்கிற ஒரு அரசை பற்றி தான் குறை சொல்லுவார். அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வந்துட்டுனாலும் போதும், ஆட்சியில இல்லைன்னாலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறது தான் அவர் வேலை. ஆரம்ப காலகட்டத்தில் கேட்டா ஈழப்போருக்கு துணை போயிட்டார்கள், இவர்களால் தான் ஈழப்போர் நடந்தது, இவங்க நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். ஒரு மாநில அரசால முடியலங்கிறத அன்றைக்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அப்ப மாநில அரசின் அதிகாரம் எவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கும் நமக்கு தெரியும்.
ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில தான் ஒன்றிய அரசு இந்த முடிவு எடுக்குது. ஏன்னா இந்திரா காந்தி இருக்கும்போது விடுதலை புலிகள் அமைப்பு ஆதரவு வச்சது இந்திரா காந்தி அவர்களின் காங்கிரஸ் அரசாங்கம். அதற்கு பிறகு வந்த ராஜீவ்காந்திக்கு அதே காங்கிரஸ் அரசாங்கத்தை தான் விடுதலை புலிகள் மேல இருந்த நிலைப்பாடு மாறிட்டுல, அமைதிப்படை அனுப்புனதும் காங்கிரஸ் ஆட்சியில் தான். அப்ப அந்த வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில தான் எந்த கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி வந்தாலும் இருக்கும். ஆனா இங்க சீமான் இந்த மாநில உரிமைகளை பேசுகிற மாநில கட்சிகளுக்கு எதிராக ஒரு மாநிலத்திலும் இது மாதிரி நபர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த வேலையை தான் இங்க சீமானை வைத்து ஒன்றிய பாஜக அரசு இப்ப ஆட்சியில இருக்கு. ஆட்சிக்கு இருப்பதற்கு முன்னதாகவே ஒரு அஜெண்டாவோடு அந்த வெளியுறவுத்துறை கொள்கையின் சாயலாக இவர் செஞ்சுட்டு இருந்தார். அதுனா தேசிய இனங்களை பிளக்கிறது. குறிப்பா இங்க நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு பல துறைகள்ல வெளிமாநிலத்தை சார்ந்த பலரும் இங்க வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு ஜிடிபியில தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஜிஎஸ்டியில தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. ஆனா அதெல்லாம் சிதைக்கிற நோக்கத்தோடு இவங்க பேசுறது, அந்த ஒற்றுமையை சிதைக்கிறாரு. கன்னடர்கள் இங்க வாழ்கிறாங்க, தெலுங்கர்கள் வாழ்கிறாங்க, மலையாளிகள் வாழ்கிறாங்க. ஆனா அவர்கள் பொருளாதாரத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்மளோட பொருளாதாரத்தை சுரண்டான்னு நீ சொல்லக்கூடாதுல்ல. பிற மாநிலத்தை நம்மளும் போயிருக்கோம். கர்நாடகாவில் 1 கோடி பேர் இருக்கும், கேரளாவிலையும் இருக்கும். அப்ப அதை அவங்க சொல்லலையே. அதான் பிளவுவாத சக்திங்கிறது. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பா தான் ஆரம்பத்துல இருந்து இருந்தது. அது மட்டும் இல்லாம விடுதலை புலிகளோடு தொடர்பு கொள்கிறோம் என்கிற பெயர்ல வெளிநாட்டுல இருக்கிற ஏற்கனவே விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்த பல அமைப்புகள் நமக்கு தெரியும். ஏன்னா விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய பலரும் அந்த அமைப்புக்கு துரோகம் செய்தார்கள். அது அங்க இருக்கிற ஸ்ரீலங்கா அரசோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அவர்கள் லாபத்திற்காக விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக இருந்த பலரும் இன்னைக்கு தப்பி வெளியில இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல. அவர்கள் மூலமாக பணத்தை பெற்றுக்கொண்டு இங்க சட்டவிரோத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்கிறத ஏற்கனவே ஒரு அறிக்கையின் வாயிலாக அரசு வெளிப்படுத்திட்டு இருந்தது. அதனாலதான் இன்றைய வரைக்கும் இந்த மாதிரியான நபர்களால் தான் விடுதலை புலிகள் மீது இன்றைய வரைக்கும் இந்திய ஒன்றிய அரசு தடை அப்படிங்கிறத வச்சிருக்கு. அப்ப அதுல வைக்க போன்றவர்கள் பல நேரங்கள்ல அந்த கருத்தை தெரியப்படுத்திருக்காங்க. அப்ப சமீபத்துல ஒரு நபரை பிடிச்சிருக்காங்க. அந்த நபருக்கு பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கு. அந்த நபர் மூலமாக யாருக்கெல்லாம் பணப்பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு பார்த்தா இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற முக்கியமான நபர்களோடு பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த செய்தி வாக்கு மூலமா சொல்றாங்க. அந்த தினகரன்ல கூட அந்த ஆர்டிகிள் வந்திருந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த நபரை தொடர்பு கொள்ளும் போது தான் யாரெல்லாம் இந்த லிங்க்ல இருக்காங்கன்னு அவங்களோட பண பரிவர்த்தனையை எண்ணெயை வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல முதலாவதாக சாட்டை துரைமுருகன், அதே போல தென்னகம் விஷ்ணு, இசைசி மதிவாணன், அப்போ போன்ற பல நபர்கள் அந்த அந்த நபரோடு தொடர்புல இருந்திருக்காங்க. அவர் மூலமா பண பரிவர்த்தனை நடந்திருக்கு. அப்ப ஏன் என்ன இவர்களுக்கு இடையிலான தொடர்பு என்ன, இவர்கள் என்ன மாத்துறாங்க இங்க இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ரைடு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத செய்தி ஊடகங்கள்ல வந்தது. அதே தான் நாமும் பாக்குறோம். அப்ப நாம் தமிழர் இதை மறுக்கிறாங்களே, இப்படி இல்லை அப்படின்றாங்களே. இப்ப நான் என்ன சொல்றேன், சாட்டை துரைமுருகன் முழுக்க முழுக்க இந்த கட்சியில இருக்கிறது பணத்தை சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். பணம் அது எப்படியாவது சம்பாதிக்கணும். சாட்டை துரைமுருகனோட பேசிக் என்ன, நான் அதுல இருந்தவங்கன்றதுனால சொல்றேன். நான் ஆரம்பத்துல ஒரு யூடியூபர் சாட்டை துரைமுருகனா கிடையாது. கிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் கூப்பிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்தினாரு. அந்த யூடியூப் சேனல்ல 2-3 வீடியோ பண்ணுப்பான்னு கூப்பிட்டு வச்சு இந்த கிட்டுவை காலி பண்ணிட்டு அந்த யூடியூப் சேனலே டேக் ஓவர் எடுத்துக்கிட்டு அந்த ஓனரோட பேசி அப்படி அடுத்தவன் முயற்சியை திருடிட்டு வந்த ஆளு சாட்டை துரைமுருகன். இந்த கிட்டு மேதகு திரைப்படத்துல நடிச்சவர், இயக்குனர், மேதகு படத்தோட இயக்குனர் தான் கிட்டு. அப்படிப்பட்ட கிட்டுவை தான் முதல்ல யூடியூப் சேனல்ல சாட்டை துரைமுருகன் அந்த மேடையெல்லாம் மெமிக்ரி பண்ணுவானே அப்படின்னு கூப்பிட்டு ஏற்றி விட்டு யூடியூப்ல 2 வீடியோ மெமிக்ரி பண்ணி விஜயகாந்த் மாதிரி ஏதோ 2 மெமிக்ரி பண்ணி, ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் தான் அவன். அப்படி ஒரு 2 மெமிக்ரி பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை வச்சு ஒரு வீடியோ எடுத்தார். அந்த அவர் கொஞ்சம் வேலையா வெளியில போயிட்டு வந்துடும் போது இந்த கடையே எனக்கு தான்டா சொந்தங்கிற மாதிரி மாத்துறதுன்னு கேள்விப்பட்டீங்களா, அந்த மாதிரிதான் கிட்டுக்கு நடந்தது. கிட்டுவா ஒரு வெளிநாட்டுல இருக்கிற நண்பர் மூலமா அந்த சேனலை இயக்கிட்டு இருந்தாரு அவங்களுடைய பொருளாதார உதவியால. அந்த நபர்கிட்ட நானே பாத்துக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி கிட்டுக்கிட்ட இந்த சேனலை ஆட்டையப்பட்டதுதான் முதல் சாட்டை துரைமுருகனோட முதல் சம்பவமே. நேர்மடான்னு வீடியோ போடுறாரு. நானே சொல்றேன்னா இப்படிதான் நான் நீதிடா நேர்மடானா அதுக்கு நேர் ஆப்போசிட் சாட்டைடான்னு போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அயோக்கியத்தனம். சாட்டையால வாழ்க்கையை இழந்த பலரும் நாம் தமிழர்ல இருக்காங்க. அதுல வண்டாரி தமிழ்மணி சம்பவத்தை பத்தி அவங்க மனைவி இறந்து போனது சம்பவம் எல்லாம் தெரியும். அதுக்கு முழுக்க காரணம் சாட்டை துரைமுருகன். அந்த சம்பவத்தை நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. இல்ல, வண்டாரி தமிழ்மணி நாம் தமிழர் கட்சியில நிர்வாகியா இருந்தார். அப்ப சாட்டை துரைமுருகன் செலவுக்காக நான் கஷ்டத்துல இருக்கேன். அப்போ ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்னமோ தான். அப்போ யூடியூப் சேனல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப எனக்கு செலவுக்கு பணம் இல்லை, கஷ்டப்படுறேன்னு சொல்லி வண்டாரி தமிழ்மணி தன்னுடைய மனைவியின் நகை தாலி கொண்டு அடகு வச்சு பணத்தை கொடுத்திருந்தார்.
அந்த பணத்தை திருப்பி கேட்கும் போது சாட்டை துரைமுருகன் பேசின ஆடியோ அன்னைக்கு நீங்க வந்து வெளில வந்துடும். வண்டாரி தமிழ்மணிக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டதுக்கு அந்த ஆள் ஒரு கடை வச்சிருந்தா கடையெல்லாம் போய் கடைசியில வந்து ஒரு குட்டியான வந்து டாடா ஏஸ் வாங்கி அந்த வண்டியை ஓட்டியிருந்து அந்த வண்டியையும் தேர்தலுக்காக பயன்படுத்துறேன்னு சொல்லி எடுத்துட்டு போய் அதுக்கு வாடகை கொடுக்காம அந்த மனுஷனை நடுத்தருக்கு கொண்டு வந்தது இந்த நாம் தமிழர் கட்சியும் சாட்டை துரைமுருகன் தான். இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த நபர் போன் அடிச்சு பேசும்போது அவ்வளவு ஆபாச வார்த்தைகளால அந்த வண்டாரி தமிழ்மணியோட பேசின அந்த ஆடியோ எல்லாம் அந்த காலகட்டத்தில் வெளிவந்தது. அவ்வளவு கேவலமா பேசுனது. ஸோ இதை தொடர்ந்துதான் அவங்க மனைவி சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. இப்போ இதுல முழுக்க தொடர்பு வந்து சாட்டை துரைமுருகன். அன்னைக்கு சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு நிற்கிறீங்க, திருப்பி சாட்டை துரைமுருகனை கட்சியில சேர்த்தீங்க. அதே மாதிரி வைகோவை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டார். உடனே ஒழுங்கு நடவடிக்கை சாட்டை கட்சியில இருந்து நிற்கிறோம் சீமான். அடுத்தது கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப சமீபத்துல திருமாவளத்தை ஒரு வீடியோ போட்டார். இது திருமாக்காலான்னு சொல்லி அந்த பாட்டை வந்து கேலி பண்ற மாதிரி, திருமாவளை கேலி பண்ற மாதிரி. உடனே சீமான் அழைத்த அந்த அழைப்பும் உங்களுக்கு தெரியும், குறுஞ்செய்தி போட்டு மாலி என்கிறவர் அழைத்து வந்து இந்த மாதிரி பேசினாரு, நீ இதெல்லாம் செய்யாத, எனக்கு தொல்லை கொடுக்கறதே நீ வேலையா வச்சிருக்க, ஒண்ணு கட்சியில இரு, இல்லைன்னா நீ யூடியூப் நடத்துக்கன்னா யூடியூபோட போயிடுன்னு சீமான் பேசிருக்கு. போய் இன்னைய வரைக்கும் கட்சியை விட்டு நிக்கல. எப்படின்னா நீக்கிறது சேர்க்கிறது. அப்ப சாட்டை துரைமுருகனோட வேலையே என்னன்னா பிளாக்மெயில் தான். இது வந்து சீமானையும் பிளாக்மெயில் பண்றாரா பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து பலரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதான் நடக்குது. இப்ப வினோத் என்ன சொன்னாரு, திருச்சியில வந்து வினோத் வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்றவர். அவர் வந்து ஹுமாயூன், வெற்றிக்குமரன் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டல்ல எல்லாரும் மதுபானம் அருந்திட்டு இருக்காங்க. மதுபானம் எல்லாம் டேபிள்ல இருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணது யாருன்னா சாட்டை துரைமுருகன். ஒரு 4 நண்பர்கள் உட்கார்ந்து பேசுகிற இடம். இவங்க வெளியில குடிக்க மாட்டவங்க கோட்பாடு அது எதுவும் பாடுங்க, ஆனா உள்ளுக்குள்ள உட்காந்து குடிப்பாங்க. ஹுமாயூன் முதற்கொண்டு எல்லாருமே அந்த டேபிள் நம்ம பார்த்துருக்கோம், அந்த புகைப்படம். அப்ப அப்படி இருக்கும் போதே ஒரு நண்பர்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த கூட ஒரு ரெக்கார்ட் பண்ற ஆள் யாருன்னா சாட்டை துரைமுருகன். அப்ப இதை நான் சொல்லல, வினோத்தே சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட நபர் தான் சாட்டை துரைமுருகன் பேசிக்கா. சீமானையும் அதே விஷயம் தான். நீங்க இன்னைக்கு வினோத் எதுக்கு பேசுற விஷயத்த எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அதே மாதிரி வெற்றிக்குமரன் ஒரு இடத்துல வந்து மது அருந்துற வீடியோ எடுத்து வச்சது சாட்டை துரைமுருகன் தான். வெற்றிக்குமரன் பேசுறாரு. சமீபத்துல இப்ப வெற்றிக்குமரன் நாம் தமிழர் கட்சியில இல்ல, அவரையும் நீக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சீமானோடு இருந்த பல நபர்களும் இப்ப வெளியேறிட்டு தான் இருக்காங்க. அங்க யாருமே இல்லை அப்படின்னா இப்ப புதுசாக வந்த நபர்களை வைத்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சாட்டை துரைமுருகன் இப்படி எல்லாம் வரலாறு கொண்ட சாட்டை துரைமுருகன் அந்த கட்சியை எடுத்துக்கணும்னு நினைக்கிறதுல என்ன இருக்கு? நிச்சயமா அதுதான் நினைப்பான். ஓகே, சீமானோட எவ்வளவு நாள் நம்ம பின்னாடியே போடுறது, நாமே தலைவர் ஆயிட்டா என்ன? இப்ப எப்படி சொன்ன, கிட்டுக்கிட்ட இருந்து யூடியூப் சேனல் ஆட்டையை போட்டா மாதிரி சீமான் அந்த கட்சியை ஆட்டையை போட்ட. நானே இவருக்கு யாரு தொடர்பு, அந்த அசைன்மெண்ட் கொடுக்குற ஆள் யாரு சீமானுக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா நான் முடிச்சு தரங்க அந்த அசைன்மெண்ட்னு பேசி வேலையை முடிக்க வேண்டியதானே. ஸோ குறிப்பிட்ட இந்த வேலையை செய்து சில்லறைகளை பார்க்கறது தான் உங்க நோக்கம். இங்க மக்கள் வெளிநாட்டுல இருந்து நிதி பெறுறதெல்லாம் உண்மைதான். அதை பலரும் சாட்டை துரைமுருகன் மேல பலரும், என்னுடைய கண் ஆப்ரேஷன் இருக்கு, நான் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன் கொஞ்ச நாளா, எனக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்தி விட்டாருன்னு ஒரு நபர் ஈழத்தமிழர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. பல நபர்களுக்கு தெரியும். இது பலரும் எடுத்து அந்த காலகட்டத்தில் சாட்டை துரைமுருகனை விமர்சிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. வெளிநாடு வாழ் தமிழர்களிடம் இப்போ இதை மாதிரி வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நான் வந்து பொருளாதார சிக்கல்ல இருக்கிற பணம் வாங்கி ஏமாத்தியதாக பல நபர்கள் வந்து போட்டிருக்காங்க. ஏன் சாட்டை துரைமுருகன் ஒரு பெண்ணிடமே தவறாக பேசியிருந்தாருன்னு அந்த பெண்ணை வந்து சீமானுக்கும் வாய்ஸ் அனுப்பியிருக்காங்க. பிளஸ் அதையும் சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான், நாம ஒன்றும் புதுசா நான் எதையும் சொல்லலை. அவங்க எல்லாருமே ட்விட்டர்ல போட்ட செய்திகளை நம்ம சொல்றோம். அப்ப சாட்டை துரைமுருகன் மேல அவ்வளவு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தும் கட்சியை விட்டு நீக்காமலே இன்னும் கட்சியில வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதே விஷயம்தான். அண்ணனோட ஆடியோக்கள் வீடியோக்கள் அங்கேயும் இருக்கு. அது இப்ப சீமான் குரல் வேலை வந்து அவர் எப்போதுமே போன் பேச மாட்டார். சீமான் என்ன பண்ணுவார்னா, ஒரு செய்தியை வாட்ஸ்அப்ல நீங்க போட்டு விட்டீங்கன்னா உடனே ரெக்கார்டு வாய்ஸ் போடுவார். இந்த ரெக்கார்டு வாய்ஸ் இப்ப சீமான் தானே வெற்றிக்குமரன் கூட அந்த வீடியோ சொல்லியிருக்காரு. அண்ணன் தான் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு அந்த வாய்ஸ் அனுப்புனது. அப்ப அந்த வாய்ஸ் எப்படி வெளில வந்தது? இப்ப நான் உங்க போனுக்கு வாய்ஸ் பண்றேன், அந்த வாய்ஸ் நீங்க தான் வெளியிடணும், நானா எடுத்து வெளியிட்டு போனேன். அப்ப அந்த வாய்ஸை எடுத்து வெளியே போடுற அளவுக்கு நிர்பந்தம் யாருக்கு வரும்? சாட்டை துரைமுருகனுக்கு தான். அப்ப வெளியில எல்லாம் எதிரியை வச்சிடல, சீமான் கூடவே தான் வச்சிருக்காரு. இப்ப அது ஒன்றும் தப்பு இல்லை. திருடனுக்கு திருடன் வந்துட்டு தானே இருப்பான். ஒரு கட்சியை மக்களை ஏமாத்தி பிளவுபடுத்தி பிற கட்சிகளிடமிருந்து பங்கு பெற்று இவங்க கட்சி நடத்துறாங்க. இன்னை வரைக்கும் சீமான் எந்த படமாவது நடிச்சிருக்காரா, இல்ல வந்து தயாரிச்சிருக்காரா, இல்ல இயக்கி இருக்கிறார்? எப்படி வாழ்க்கை நடத்துறேன்னா அண்ணாமலையை போலதான் சொல்றாரு. அண்ணாமலை என் நண்பர்கள்ட்ட நான் என் மாசம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிக்கிறேன், அவங்க உதவுறாங்க, அந்த வாழ்க்கையில தான் என் வாழ்க்கை ஓடுதுன்னு.
அதே மாதிரிதான் சீமானு சொல்றாரு, பிச்சை எடுத்து தான் நான் வாழ்க்கை நடத்துறேன், என் மாப்பிள்ள சுந்தர்சிக்கு போன் அடிப்பேன், 2 லட்சம் குடும்பம் புலம்ப அந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறேன். இப்ப அவர் தான் இப்ப புதுசா இனோவா கிறிஸ்டா தன்னுடைய ஹை கிராஸ் ஒரு ஹைபிரிட் கார் தன்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இது பிச்சை எடுத்து வாங்குறதுதான். அப்ப மற்ற நபர்கள் பயன்படுத்துகிற கார், இப்போ வந்து ஒரு அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மினிஸ்டர்கள் பயன்படுத்துற காரை வந்து பெருசா பேசுற சவுக்கு சங்கருக்கு சீமான் வாங்குற புது புது கார்லாம் தெரிய மாட்டேங்குது. புதுசா ஃபார்ச்சுனர் வாங்கினாரு, இப்ப ஹை கிராஸ், அது இந்த ஃபிளட்டுக்கு அப்புறம் ஒரு ஹை கிராஸ் கார் வாங்கியாச்சு. சவுக்கு தான் வந்து சீமானோட வேட்பாளரா போட்டியிட போறாரு. ஆமா, ஏன்னா திருடனுக்கு திருடன் நண்பன் தானே, அந்த மாதிரிதான் இவர்களுடைய உறவே. இப்ப நான் வந்து உதயநிதி அண்ணனை எதிர்த்து போட்டியிட்டா இல்ல, எனக்கு சீமானும் ஆதரவளிப்பார், அதிமுகவும் ஆதரவளிப்பார். இந்த 3 பேரும் ஒரே ஆளு தானே, அதுதான் வித்தியாசம். இப்ப சீமான் சசிகலா அவர்களோடு பணம் பெற்றுக்கொண்டு அன்றைக்கு காங்கிரஸ் எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். அதிமுக மேடைகளில் சீமான் பேசினாரா இல்லையா? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு நாங்கள் காங்கிரஸை எதிர்த்து மட்டும்தான் பிரச்சாரம் செய்வோம் பேசினார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பேசினது சீமான். அன்னைக்கு யார் மூலமா? சசிகலா மூலமா. அதே சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளில வந்ததும் சின்னம்மா ரொம்ப நல்ல மனுஷி அப்படின்னு பேசுனது யாருன்னா சீமான் தான். அப்ப அவருடைய லாபம் பணம் தான். இந்த இளைஞர்களை முட்டாள்தனமாக இந்த தமிழ் தேசியம் என்ற பெயரால ஏமாத்தி அதன் மூலம் பணம் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். போன தேர்தலில் அதிமுகவோட மறைமுகமாக கூட்டணி, டம்மி கேண்டிடேட்டை போட்டாரு. ஒரு தொகுதியிலும் டம்மி கேண்டிடேட்டை போட்டாரு. டம்மி கேண்டிடேட்னா என்னங்க? என்ன அது எனக்கு புரியல. இப்ப டம்மி கேண்டிடேட்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு. தஞ்சாவூர்ல ஒரு பொறுப்பாளர் இருந்திருப்பான், தொகுதி பொறுப்பாளர். அவன் வந்து ஒரு 10 வருஷமா கட்சிக்கு போஸ்ட் ஒட்டி அது ஒட்டி இது ஒட்டி எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்கிட்டு செலவு பண்ணி நின்றுருப்பான். அவன் தான் நம்ம தாண்டா வேட்பாளரா வருவோன்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல புதுக்கோட்டையில இருந்து எடுக்கிறவனை எடுத்து தஞ்சாவூர் தொகுதியில வேட்பாளரா போட்டுறது. இப்ப தஞ்சாவூர் தொகுதியில இருக்க பொறுப்பாளர்லாம் யாரோட இருந்திருப்பான்? அந்த தலைவரோட இருந்திருப்பான் ஏற்கனவே. இப்ப இவன் நான் புதுக்கோட்டையில இருந்து நீ எதுக்கு வேட்பாளரை போடுறேன்னு ஒரு பிரச்சனை ஆகும். நான் சொல்றவனுக்கு சீட்டு கொடுத்தா நீ வேலை செய்யணும், வேலை செய்யலாம், கட்சி விட்டு வெளில போட வழக்கமா அண்ணனோட பாணியில. இப்ப என்ன ஆகும்? அந்த தஞ்சாவூர்ல இருக்க பொறுப்பாளர் அவனும் வேலை செய்ய மாட்டான். அங்க நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வேலை செஞ்சவன் நின்னா கூட ஒரு 5000 ஓட்டு வாங்கியிருப்பான். இவன் பக்கத்து தொகுதியில இருந்து ஒருத்தோட சம்மந்தமே இல்லாம எடுத்து போறதுனால ஒரு ஓட்டும் வராது. இது யாருக்கு பண்ணாருன்னா விஜயபாஸ்கருக்கு பண்ணார். போன சட்டமன்ற தொகுதியில விஜயபாஸ்கருக்கு இந்த வேலையை பார்த்தார். அதே மாதிரி அதிமுகவின் பல எம்எல்ஏக்களுக்கு சீமானோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டம்மி வேட்பாளர்களை மாத்தி மாத்தி போட்டார். சாகுல மீது அவரோடு பயணித்தவர், அவரை கொண்டு போய் காங்கிரஸ் எதிர்த்து பாட்டு ஈர்க்கை சிலங்கணும். அவர் மயிலாடுதுறையில நின்றவர், அவரை கொண்டு போய் சம்பந்தமாக நின்று பாவம் அந்த மனுஷனை இறந்து போயிட்டாரு. அப்படி பல விஷயங்கள் தன்னுடைய டம்மி கேண்டிடேட்டா. ஆமா, மயிலாடுதுறையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு சொந்த ஊரு திருவாரூர். அவர் இங்க வந்து ஏற்கனவே மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் 2016 போட்டியிட்டவர். அவரை கொண்டு போய் தேனியில கொண்டு போய் எதுக்கு நிறுத்துறீங்க? சம்பந்தம் இருக்கா? தேனி மக்களுக்கு சாகுல மீதுனா யாருன்னு தெரியுமா? இப்ப அவரை கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய தேவை என்ன? அப்ப அதுதான் இங்க வாக்கரசியல் தளத்துல இவர்களுடைய சுய லாபத்துக்காக அதிமுகவோட பேரம் பேசிட்டு ஆளை நிப்பாட்டுறது டம்மியா. நான் ஒரு 5000 நின்னா 10,000 ஓட்டை வாங்குவேன், அதுக்கு பதிலாக நான் ஒரு டம்மி வேட்பாளரை போறேன், அந்த 10,000 ஓட்டு அதிமுக வரப்போதில்ல. இப்ப அதை பாஜகவும் எதிர்பார்க்கு. நீ எப்படி அதிமுகவுக்கு துணையா போனியோ வேலை செஞ்சு இந்த எலெக்ஷன்ல எனக்கு வேலை செய்யும், அதனால ஒரு மிரட்டல். இப்ப என்ஐஏ மூலமாக ஒரு மிரட்டல். ஏன் இவ்வளவு நாளா நீங்க சீமானுக்கு பணம் வருது, ஏன் அதை தோண்டவே இல்லை? எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவனுங்க சில்லறை வாங்கிட்டு இருக்கவனுங்கள்ட்ட போய் சொல்ற? சீமானுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கான்ல, எவ்வளவு பேர் கொடுத்துட்டு இருக்கான்ல, அப்ப சீமானுடைய அக்கௌண்ட் பண பரிவர்த்தனையை தானே நீ தோண்டணும். ஓகே, அப்ப இவங்களுக்கு கொடுக்கிற நெருக்கடி மூலமா சீமானுக்கு பேரம் தான், அவ்வளவுதான் பேரம் தான். இங்க அப்படி சுத்தி வளைச்சு அங்க வராங்க, வேற ஒண்ணும் இல்ல. நேரடியா அவர் தான் சொல்றேன், மெயின் இல்ல ஏன்ட்ட மோத மாட்டாங்க. இவனை படி வைக்கத்தானே இப்படி ஒரு மிரட்டலு. அப்ப நேரடியா இவரை வந்து அக்கௌண்ட்டை பார்க்க வேண்டியது தானே, இந்த கட்சியின் நிதி எவ்வளவு, இந்த கட்சிக்கான வருமானம் எவ்வளவு, நேரடியா பாத்துற வேண்டியது தானே. யார் யார் நன்கொடை கொடுத்தா. இது பல நேரங்கள்ல நாம் தமிழர் கட்சி நாங்கள் வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்குறோம். உன் கட்சியிலே வெளிப்படைத்தன்மை காட்ட முடியலையே, உன் கட்சிக்கு வருகிற நிதியை வெளிப்படையா காட்டிடுவியா? அதுவே உன்னால காட்ட முடியல, நீ என்ன வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்க போற? அப்ப இந்த கட்சி அப்படிங்கிறது இங்க வந்து இப்ப இந்த என்ஐஏ ரைடு அப்படின்றது பாஜகவுக்காக டம்மி கேண்டிடேட் போடலாம். பாஜகவுக்காக டம்மி கேண்டிடேட் போட பாஜகவை பற்றி தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஓகே, பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை பற்றி பேசக்கூடாது, அவ்வளவுதான். உனக்கு அசைன்மெண்ட் திமுகவை நோக்கியும் காங்கிரஸை நோக்கியும் தான் இருக்கணும். ஓகே, அந்த வேலையில ஒரு டார்கெட்டை வந்து வச்சு இப்ப டிஎம்கேவோ ஒரு டார்கெட்டை வச்சு பேசுவாரு, இவங்க எல்லாம் லைட்டா பேசிட்டு பேசவே மாட்டார். நீங்க அதிமுக தேர்தல் முடிஞ்சிச்சு, அதிமுக பத்தி இது வரைக்கும் என்ன பேசுறாங்க? ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாடை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதிமுக வாய் திறந்ததா? எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்தாரா? இப்ப அதிமுக என்ன சொல்லுது? நாங்க கூட்டணி விட்டு வெளியில போயிட்டோம், நாங்கள் வந்து சுத்தமான கட்சி ஆயிட்டோம், எங்கள் மீது இந்த கரையை தொடச்சிட்டோன்றாங்க. பேசு, ஆளுநர் ஆர்.என். ரவியை பத்தி பேசு,
மோடியை பத்தி பேசு, அமித்ஷாவை பத்தி பேச மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப என்னன்னா மறைமுக தொடர்பு தான். இப்ப நாங்க சீட்டு நின்று ஒரு 2-3 சீட்டாவது ஜெயிச்சுக்கிறோம், இந்த சிறுபான்மை வாக்கெல்லாம் வரும், அதை வச்சு ஜெயிச்சுட்டு தேர்தலுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு தான் சாமி ஓட்டு போடுவோம், அப்படி ஒரு நிலைப்பாடு தான். இப்ப அதுல வெளிப்படையாக ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகர்லாம் அதிமுக பாஜக பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ அதனால பாஜக தமிழகத்துல காலணும். அதற்கு எந்தெந்த வகையில இங்க இருக்கிற கட்சிகளை பயன்படுத்தணுமோ அந்தந்த வகையில பயன்படுத்தும். பாஜகவுக்கு ஒற்றை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை வீழ்த்துவதற்கு, அந்த கூட்டணியை கலைப்பதற்கு பல வேலைகளை செய்யறாங்க. அதுல ஒரு வேலை தான் இது. இன்னைக்கு அனுப்புற எண்ணெயை நீங்க என்னைக்குள்ள அனுப்பிச்சிருக்கணும். இத்தனை தேர்தல்கள் விட்டு இப்ப அனுப்புறதுக்கான காரணம், அதுலயும் சீமானை விட்டு இந்த சில்லறைகளை நோக்கி போறதுக்கான காரணம் என்ன? படிய வைப்பதற்காகத்தான். தேர்தல் நெருங்கி விட்டு வேலை ரெடி, அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு மிரட்டல், அடுத்தது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை எடுத்துட்டு வருவாங்க. தமிழ்நாட்டுல நீங்க தேசிய பாதுகாப்பு வழக்கு பாய்ந்த ஒரு நபர் யாருன்னா சீமான். அதுவும் இதுவரைக்கும் கைது செய்யப்படாமல் அவரும் முன்ஜாமீனே கோராமல் இருக்கிற நபர் அப்படின்னா அவரு எப்படி இந்த தைரியம்? அப்ப யாருடைய பின்புலம்? இப்ப இந்த பேரம்னு இருக்குது இல்லையா? இப்ப கடந்த காலத்துல அதிமுகவோட டம்மி கேண்டிடேட் போட்டாங்க, இப்ப பாஜகவுக்காக ஒர்க் பண்றதுக்காக தான் இந்த இதை பண்றாங்க அப்படின்னு. இப்ப இந்த டம்மி கேண்டிடேட் போடுறதுக்காக சீமானுக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்னென்ன? ஸ்வீட் பாக்ஸ் தான். ஆப்வியஸ்லி ஸ்வீட் பாக்ஸ் தான். இன்னைக்கு காரு, மனைவிக்கு ஒரு காரு, இன்னைக்கு நீலாங்கரையில வீடு, சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படுறேன், இது எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு சொன்னார்ல. இன்னைக்கு வீடு நீலாங்கரையில எப்படி சம்பாதிச்சு வாங்கினீங்க? வாடகைக்கு தான் இருக்கேன்னாங்க, இன்னைக்கு சொந்த வீடு ஆக்கிட்டாங்க. அப்படிதான். அதே மாதிரி இளையாங்குடியில பெரிய வீடு ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க. நான் பலமுறை பேசியிருக்கேன். அப்ப இதெல்லாம் ஒரு பிழைப்புவாதத்தின் வெளிப்பாடு தான். ஸ்வீட் பாக்ஸுக்காகத்தான். எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸ், என்ன டீலு? அப்ப அந்த டீல் எடப்பாடி கிட்ட இருந்து வந்தா சித்தப்பா சிறப்பானவர், பாஜக கிட்ட இருந்து வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி என்ன கூணுமோ அவருக்கு தெரியும். தம்பி அண்ணாமலை மாதிரி, அண்ணாமலை ஒரு தமிழர், அந்த கட்சி பாஜக இருந்தாலும் அண்ணாமலை ஒரு தமிழர் என்பதனால அதை நம்ம பேச வேணான்ட்டு போனாலும் போவார். ஏன்னா அவருடைய லாப நோக்கம் ஸ்வீட் பாக்ஸ் தான். இப்ப நீங்க இந்த வாக்குகளை வைத்து அவர் என்ன பண்றாருங்கிறத நீங்க பாத்துக்கலாம். 2016 இருந்து ஒரு தேர்தல் கட்சி போட்டியிடுது, ஒத்த இடத்தை வெல்ல முடியாம நிற்குதும் நிச்சயமா கிடையாது. விஜயகாந்த் போட்டியிட்ட முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார். ஏன் சீமானால வெற்றி பெற முடியாதா? வெற்றி பெறுகின்ற நோக்கமே கிடையாது. இந்த கட்சியை வைத்து பிழைக்க வேண்டும், அவ்வளவுதான். அதை சீமான் தெளிவா செஞ்சுட்டு இருக்காரு. 2016 இருந்து அவர் சொத்து பட்டியல் நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். போன தேர்தலில் பாத்தீங்க எவ்வளவு தடவை முன்னுக்கு பின்னுக்கு முறை வந்ததுன்னு. அதனால சீமானுடைய சொத்து பட்டியல்னா 2016 இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் தவிர அவர் கூட அவரை நம்பி பயணிச்சவனின் சொத்து பட்டியல் டிக்ரீஸ்ல தான் ஆயிட்டு இருக்கும். அவனால இழந்த வண்டாரி தமிழ்மணி போல பல வண்டாரி தமிழ்மணிகள் சீமானால் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அந்த வரலாறு நம்ம பாக்குறோம். பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்காக, கூட்டணி அப்படி இல்லாம மறைமுகமா அவர்கள் கொடுக்கிற அசைன்மெண்ட்டை வேலை செய்வதற்கு சில ஸ்வீட் பாக்ஸ்களை நிச்சயமா சீமான் பெறுவார். போன தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியிடம் பெற்றார் என்று தான் கல்யாண சுந்தரம் அவர்கள் கடுமையாக விமர்சிச்சார். விமர்சித்து தான் அவர் வெளியில போனார். அப்ப உன்கிட்ட இருந்து இருப்பதற்கு நான் அங்கேயே போயிடுவேன், நீ மட்டும் தான் பலன் அடைகிற, இந்த பலனை அடைகிறதுக்கு தான் எங்களை எல்லாம் காவு கொடுக்குறேன்னா நான் உன்கிட்ட இருக்கிறதுக்கு அங்கேயே போயிடுவேன்னு போயிட்டார். அப்ப ஸ்வீட் பாக்ஸ் தான், வேற எதுவுமே காரணம். இப்ப நீங்க ஏற்கனவே கட்சியில பயணித்தவர், இப்போ வாரிசு அரசியலை மிக கடுமையாக விமர்சித்தவர் சீமான். இப்ப அவருடைய மனைவி போய் திருப்பூர் ஒரு கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிறாங்க. சீமானுடைய பையனை ப்ரொமோட் பண்ணி பண்றாங்க, வீடியோ வருது. அந்நியார் நடனம் ஆடுற வீடியோக்கள்லாம், அப்படி ப்ரொமோஷன் வீடியோக்கள்லாம் வருது. இதெல்லாம் பாக்குறப்ப என்ன உங்களுக்கு தோணுது? இல்ல, நான் இதுதான் சொல்லிட்டேன். 2016 பிறகு அந்த காலகட்டத்தில் நாமளும் சில்லறை சிதற விட்டோம். ஆனா நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2021 தேர்தலுக்கு முன்னதாக வந்த காலகட்டத்தில் 6 மாதங்களாக நான் சீமானை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்ல, அண்ணன் கல்யாண சுந்தரம், அண்ணன் ராஜீவ்காந்தி, அந்த வகையில நானும் கடுமையாக விமர்சிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவர் என்னென்ன பண்றாருங்கிறது கூட நெருக்கமா இருந்த போது தெரிய ஆரம்பிச்சது. இப்ப கலாட்டாவில கூப்பிட்டு போன தடவை அண்ணனோட வேனை பார்வதியை வச்சு வீடியோ எடுத்து போட்டது வரைக்கும் பெய்டு ப்ரமோஷன்ஸ் தான். இப்ப அண்ணன் வீட்டுல கொண்டாடுற இந்த பொங்கலை எடுத்து போட்டதும் பெய்டு ப்ரமோஷன் தான். அப்ப இன்னைக்கு பணம் கொடுத்து நீங்க உங்களை நீங்களே பிரபலப்படுத்திக்கணும்ன்ற நிலைமைக்கு நீங்க நாம் தமிழர் கட்சி வந்துட்டு. இன்னொன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வாரிசு அரசியலை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு யோக்கியதையே கிடையாது. இது இப்ப இல்ல, 2019 தன்னுடைய மச்சானுக்கு சீட்டு கொடுத்தது இல்லையே, அதை கேட்டதாக கோவப்பட்டு அது உங்கள்கிட்டயும் கோவப்பட்டாரு. ஏன்னா 2019 மச்சானுக்கு சீட்டு கொடுத்ததுன்னா என் குடும்பத்துல இருந்து கொடுத்தாதான், மச்சான் அதுல வராது, அவன் என் பிள்ளையாடா அப்படின்னாரு. அந்த மாதிரி சீமானோட இது என்னன்னா,
நீங்க சொத்து பத்திரத்தை எடுத்து போடுறது மனோஜிட்ட கேட்டாங்க. பத்திரத்தை எடுத்து போட்டதும் எங்க மாமியார் சொத்துனாங்க, உங்க மாமியார் ரியல் எஸ்டேட் பண்ணுதுன்னாங்க. இந்த மாதிரிதான் இப்ப சீமான். இப்ப என்னுடைய மகனுக்கா நான் கொடுத்தேன், என் மச்சானுக்கு தானே நான் கொடுத்தேன், இப்பயும் என் மகனுக்கா நான் வந்து ஆபீஸை திறந்து வைக்க சொன்னேன், என் பொண்டாட்டி தானே திறந்து வச்சுதும்பாரு. ஸோ அவருடைய அரசியல்லாம் அப்பட்டமா வந்து வெளுத்து போச்சு. இனிமேலும் இளைஞர்கள் முட்டாள்தனமா இவரை நம்பி ஏமாந்து போக தயாராக. எப்படி விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வந்து உட்கார்ந்தாங்களோ, நாளைக்கு அந்நியார் கயல்விழி வந்து அப்படிதான் உட்கார போறாங்க. துணை பொறுத்து. ஏன்னா சாட்டை போன்ற நபர்கள் கட்சி ஆட்டை போட்டு போயிட்டாங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க? அண்ணியை வந்து இப்ப சீக்கிரமா ப்ரமோட் பண்றதுக்கு சாட்டை ஃபேக்டரும் உண்டு. ஆமா உண்டு. நான் தான் சொல்றேன், இவன் கட்சி ஆட்டையை போட்டு போயிட்டான்னா நம்ம என்ன பண்றது? நாளைக்கு நம்ம புள்ளெல்லாம் இருக்குல்ல, அப்ப இதை கொடுத்துட்டு போவோம். இன்னும் ஏமாந்து முட்டாள்தனமாக படம் அனுப்பக்கூடிய எவ்வளவோ தமிழர்கள் புலம்பெயர் நாட்டுல நம்ம யூடியூப்ல பேசுறதெல்லாம் நம்பி உண்மை இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு நினைச்சு நம்பி பணம் அனுப்பிட்டு இருக்கான். அந்த பணத்தெல்லாம் தடுத்து கொடுத்துட்டு போகணும்ல, அதுக்கு வாரிசு வேணும்ல. இவர் சொல்லுவாரு வாரிசு கூடாது, ஆனா கூட்டு வந்து சட்டமன்ற அலுவலகத்தை திறக்கிறாங்க. அவருடைய பையனை படிக்கணும், அவன் படிக்கிறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா ஊரா விட்டு பிள்ளை எல்லாருமே படிச்சுட்டு டாக்டர் இன்ஜினியர் ஆயிட்டீங்கன்னா யாரா மாடு மேய்க்கிறது, யாரு ஆடு மேய்க்கிறதுனா? ஏன் ஓன் பிள்ளைய ஆடு மேய்க்க அனுப்பு, மாடு மேய்க்க அனுப்பு, கொண்டு போய் இளையாங்குடியில விடு. எதுக்கு ஓன் பிள்ளை மட்டும் படிக்கணும்? நானே கேட்கிறேன், ஊரா வீட்டுக்கு உபதேசம் ஏன் ஓன் வீட்டுக்கு உபதேசம் இல்லையா? அந்த மாதிரி சீமான ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்த்துட்டோம். நாட்டு நாய்களை வளர்ப்போண்டு வீட்டுல வந்து ஜெர்மன் செப்பேடு அந்த மாதிரி எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாரு. அதனால அவரு பேச்சை வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து புரிஞ்சுக்கிட்டதுனால நாம வெளியில வந்துட்டோம். இனிமேலும் யாரும் நம்பி போய் கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம். இப்ப இந்த என்ஐஏ ரைடு அதுக்கு பிறகு வந்து சாட்டை துரைமுருகன் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், சீமான் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், இதுல வந்து ஒரு வித்தியாசமான டோனை வந்து பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வழக்கமா நாங்க தாண்டா புலிகள் அப்படின்னு வீராவேசமாக பேசுகின்ற சீமான் அது சட்டவிரோத இயக்கத்தோட எங்களுக்கு தொடர்பு இல்லையே, புலிகளே அழிச்சு ஒழிச்சுட்டுன்றீங்க, நாங்க யாரோட தொடர்பு கொள்ள போறோம் அப்படின்னு இப்படி மாறிட்டாங்களே. வந்த அதிகாரிகள் வந்து மரியாதையா தான் எங்களை நடத்துனாங்க அப்படின்லாம் சாட்டை துரைமுருகன் விளக்கம் தர்றாரு. அதான் அப்ப காரணம் என்னன்னா, நான் ஆரம்பத்திலேருந்து சொல்றேன், தேசிய தலைவர் வந்து பிரபாகரன் அவர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் இருக்கிற நபர்கள் வந்து ஒரு மரியாதை வைத்திருக்காங்க. ஏன் கட்சியில இருக்கிற நபர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரபாகரன்ற பெயர் சுட்டி எல்லாம் இருக்காங்க. விஜயகாந்த் கூட தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் சுட்டது ஏன்னு அந்த காரணத்தை சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து வைத்து பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்தோட வந்த கும்பல் இந்த கும்பல். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது பிரபாகரன் அவர்கள் படத்தை போட்டு உறுப்பினர் கார்டு அடிச்சாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல பிரபாகரன் படத்தை எடுத்துட்டு திருவள்ளுவர் படத்தை போட்டு கட்சி கார்டு விட்டாங்க. என்னடா பிரபாகரன் இல்ல தடை பண்ணிட்டப்பட்ட இயக்கமா இருக்கு, அதனால கட்சியும் தடை பண்ணுவாங்க அப்படின்னாங்க. திருப்பி இப்ப பாத்தீங்கன்னா வள்ளுவர் படத்தை எடுத்துட்டு சீமான் படத்தை போட்டாங்க. இப்ப அடுத்த வருஷம் என்ன ஆகுன்னா சீமான் படத்தையும் அன்னி படத்தையும் சேர்த்து போட்டுருவாங்க உறுப்பினர் கார்டுல. சரி, இவங்களோட யோக்கியதை அவ்வளவுதான். ஏன்னா அப்ப அந்த தலைவரை வைத்து சம்பாதிக்க வந்தவர்கள். ஆனா அந்த தலைவரை உண்மையாக இங்க தூக்கி சுமந்த திராவிட கழக தோழர்கள் பலரும் இருக்காங்க. அந்த இயக்கத்தை ஆதரிச்சதுனால இங்க ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வழிங்கிறது சாதாரண வழி கிடையாது. அதனால அது வந்து மக்களுக்கு தெரியாம இந்த மாதிரி சோசியல் மீடியாவை மட்டுமே பயன்படுத்தி பொய்களை அவதூறுகளை பேசி பேசி மக்கள் மனத்தில் திணிச்சாங்க. அந்த ஒரு காலகட்டம் முடிஞ்சிச்சு. இனிமேல் இப்ப யாரும் அதை நம்பதுக்கு தயாரா இல்லை. இப்ப நான் சொல்ற விஷயமே என்னன்னா, சீமான் இந்த மாதிரியான செய்வது வந்து யதார்த்தமான உண்மை. இப்படிதான் பேசுவார். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், பிரபாகரன் அவர் ஒரு தீவிரவாதி அப்படின்னே பேசிடுவார். அவர் பேசுவார், நிச்சயமா பேசுவார், நீங்க எழுதி வச்சுங்க. ஏன்னா அப்படி பேசக்கூடிய நபர் தான். தன்னுடைய லாப நோக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் சீமான். அவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, அரசியல் வியாதி. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சாபக்கேடு அந்த கட்சியும் அந்த தலைவரும் அந்த கட்சியை நம்பி ஏமாந்து போகிற இளைஞர்களும் தான். ஏன்னா நீங்க கொண்ட கொள்கையில தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனா இது கொண்ட கொள்கைக்கு நேரு தான். தடை பண்ணப்பட்ட அமைப்பு அவர்களோடு நான் தொடர்பில் வைத்துக் கொள்ளலன்னு வரைக்கும் பேசிட்டார்ல. இதை விட கேவலமாக தலைவரை பார்த்து எவ்வளவு வார்த்தைகளை பேசியிருக்கிறார், பொட்டமனை பற்றி பேசியிருக்கிறார். அதெல்லாம் ஆடியோக்கள் வந்திருக்கு, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். அதனால நாளைக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், பிரபாகரன் அவர்களை ஒரு தீவிரவாதி என்று கூட சீமான் 100% பேசுவார். ஏன்னா அவருடைய பிழைப்புக்காக எந்த வேண்டுமானாலும் பேசக்கூடிய நபர் அவர். இப்ப விஜய் அரசியலுக்கு வர்றது அப்படின்றத வந்து பலரும் பல்வேறு கோணத்துல வந்து பாக்குறாங்க. ஆனா வந்து எனக்கு இந்த விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து நாம் தமிழருக்கு அதிக டிஸ்டர்பன்ஸா இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு தோணுது. ஏன்னா தமிழர் அப்படின்னாலும் தமிழர், அப்புறம் வந்து விஜய் ரசிகர்கள் ஆள போறான் தமிழன் அப்படின்னு அவர் பாட்டை போட்டு அவரை எதுக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லை. சீமானுக்கு என்னன்னா அதனாலதான் நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன், தம்பி வேணா அத்தனை முதல்வர் ஏதோ அவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் முதல்வர் ஆரம்பிச்சிருக்காரு, ஒன்னு எதுக்கு அவர் முதல்வர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும். அப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு வேணும். கமலை ஆரம்பிக்கும் போது அவரை வந்து ஏதாவது சொல்லி கன்னடர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை கிளப்பி விட்டு, இவர் பேச மாட்டாரு,
ஒரு குரூப்பை கிளப்பி விட்டு யார் சாட்டை பண்ற சில்லறைகளை கிளப்பி விட்டு அவருக்கு எதிராக வேலை பார்த்தாரு. அதே மாதிரி வந்து ஒரு நபரும் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய பின்புலம், ரஜினி ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு கன்னடர், அவர் மராத்திக்காரன், அப்படியெல்லாம் போட்டு பேசி அவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்கு என்னென்ன வேலையோ செஞ்சுட்டாரு. ஆனா விஜயை நேரடியாக நீங்க பேசிட்டீங்கன்னா, நீங்க அந்த தமிழர் நான் தமிழன்னு பேசுறத அங்க பேசிட முடியாது. நீ ஒரு தமிழனே எதுக்குடா எதுக்குறா அப்படின்னு கேட்டுருவான், கட்சியில உள்ளவனே கேட்டுருவான். அதனால பாதி பேர் இன்னைக்கு வந்து சீமான் கட்சியில இருக்கிறவர்களே விஜய் ரசிகர்கள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் கடுமையா எதிர்த்தாரு, ரஜினி அடிக்கிற அடியில விஜய் வரக்கூடாது. அப்ப இப்ப வந்து ஏன் சொல்றாரு, தம்பி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஒரு தமிழகம்னு வேற ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்லாம் பேச வேண்டிய காரணம் என்னன்னா நிர்பந்தம் தான். தன்னுடைய லாப நோக்க கணக்கை இப்பயே போட ஆரம்பிச்சுட்டாரு. மேபி ஃபியூச்சர்ல கூட கூட்டணி வைக்கிறதுக்கு கூட போவார், அவருடைய லாப நோக்கத்துக்காக போனாலும் போவார். ஆனா விஜய் அப்படிப்பட்ட நபராக நான் தெரியல. ஏதோ ஒரு தெளிவான நோக்கத்தோடு அவர் ஒரு அரசியல் செய்யணும்னு வராரு. அரசியல்ல எங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அதை வந்து செய்யட்டும், மக்கள் பணியாற்றட்டும், நாமும் வரவேற்கணும். ஆனா சீமானை போன்ற நபர்கள் இதை வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்னா அவர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுனால. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம், கட்டமைப்பு எல்லாம் அரசியல் ரீதியாக இருக்கிறது. இது எத்தனை ஆண்டுகள் பாரம்பரியம்னு தெரியும். திமுகவை அழிக்கணும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போன வரலாறு நாம பார்த்திருக்கிறோம். ஸோ அந்த வரலாறு வந்து சீமானுக்கு தெரியும். அதனால இவர்கள் வந்து தன்னுடைய லாப நோக்க கணக்கிற்காக விஜயின் அரசியல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கலாம். நாளைக்கு சீமானுக்கு வந்து விஜயின் தயவு தேவைப்பட்டார், என்னுடைய தம்பி ஒரு தமிழனோடு கூட்டணி வைக்கிறான் அப்படின்னு போய் நின்று வாசல்ல நிற்பதற்கு தயாரான ஆள் தான். ஒட்டுமொத்தத்தில் சீமான ஒரு பிழைப்புவாதி, அதுதான். அதனால அவர் ஒரு அரசியல் மக்களுக்காக சேவை செய்கிற நபர், மக்களுக்கானவர் அப்படின்னு நம்ம எந்த ஒரு இடத்திலும் பார்க்க முடியாது. தன்னுடைய கட்சிக்காரன் பல நேரங்களில் தாக்கப்பட்டு கடந்த போதெல்லாம் எட்டி கூட பார்க்காத நபர். அதனால அவருடைய அரசியல் காலம் முடிந்து போய்விட்டது. தன்னுடைய பிழைப்புக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார், அப்படிதான் பார்க்கணும். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர். Thank you.